ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பிளாக் பாஸ் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்டெம்பிள் காய் கேம் தாங்க விளாட போகிறோம். நேராக லோடிங் ஆரம்பிச்சுட்டு உள்ளே போகிறதுனால பிளேன் கொடுத்தா உள்ளே போக ஆரம்பிச்சுட்டு 24 பிளேயர் வந்துடுது. அவ்வளோதான் வந்துட்டுங்க. சரிங்க, இப்போ லோடிங் ஆகி உள்ளே போவோம். இதுதான் நம்ம சேனலோட செகண்ட் வீடியோ. ஷார்ட்ஸில் ஒன்று போட்டிருக்கோம். சரிங்க, லோடிங்னு வந்துட்டு உள்ளே போவோம். எந்த மேப் நம்மளுக்கு தருவான்னு தெரில. லோடிங்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் அப்னு போட்டு சரிங்க. இன்னும் நம்ம சேனல் லைக் பண்ணாங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணாங்க ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கங்க. இது என்னடா டீலக்ஸ் மாதிரி ஒரு டைனோசரு. சரி ஆரம்பிப்போம். 3 2 1 போட்டோம். நம்ம இதோட நம்ம என்ன சொல்லுவாங்க, நம்ம கேரக்டரோட நேம் வந்து PPGYG. எப்படி என்னடா இது இனிமேல் தாவவே இல்லைங்க. எப்படியா தாவி குதிச்சு போயிட்டுருக்கேன். ஏன் எல்லோரும் கீழே போகிறாங்க? சரி நம்ம மேலே போவோம். ஏங்க ஐத்தால பெரிய பாறை வருதுங்க. ஏம்மா ஜஸ்ட் மிஸ்ஸு, அதில் மட்டும் நசிங்கினேன். ஏம்மா டைனோசரு யாராவது இங்கே டைனோசரை விட்டுது? சரிங்க, ஸ்ட்ரெயிட்டாக போகணுன்னு பார்த்தா மேலே பாறை கீழே எத்தனை 3 டைனோசர் ஒரே ரூட்டில் வந்தால் நான் என்ன செய்வேன்? ஆமாம், ஒரே ரூட்டில் 10 டைனோசர் 15 டைனோசர் விட்டுட்டு கிடக்கான். கடுப்பாயிரும் எனக்கு. இந்த கேமில் 3 லெவல் உண்டு. 3 லெவல்லையும் நம்ம ஃபஸ்ட் லெவலில் வந்து நீங்கள் ஒரு 12 பேர் உள்ளே வரணும்னு சொல்லுவான். 2வது லெவலில் 6 பேர், 3வது லெவலில் ஒரே ஒரு ஆள். உங்கள்கிட்ட பேசிட்டே நான் உள்ளே விடுவேங்க. மேலே போகிறேன். எப்போ தப்பிச்சிட்டேன். எவன்டாவன் என்னையே தள்ளி விட்டான். இல்லைங்க, இந்த ஆட்டை உள்ளே போகிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போயிடுவேன். எப்படி சொன்னீங்கன்னா உள்ளே போயிட்டேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. என்னங்க சப்ஸ்கிரைப் எடுத்து விட்டீங்க போல், இதுதான் கீழே விழுந்துட்டேன். ஒழுங்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தாங்க நம்ம மேலே போக முடியும். சரி இந்தாட்ட போயிடலாம். இந்தாட்ட நான் போடலாம். என் சேனலோட நேம் PPG இல்லை. என்னடா அது, மேலே ஏறிட்டேன். சரி நம்ம எப்படியோ போயிட்டோம். லக்கு தான். எப்படியோ ஏறி உள்ளே வந்துட்டேங்க. அந்த இது அடித்து என்னை மேலே பறக்க விட்டு நான் அந்த பாறை மேலே ஏறி இங்கே வந்துட்டேன். அடுத்து ஒரு லெவல் தருவான். நம்ம இந்த மேட்ச்சில் எப்படியா ஜெயிச்சாகணும். ஏன் ஜெயிப்பான்? இவன் தான் ஜெயிப்பான்னு நினைக்கேன். லாஸ்ட்டாக வருவானோ? எங்கள் உள்ளே தாவிட்டாங்க கரெக்டாக 12வதுலேருந்து. ரவுண்ட் ஓவர். இப்போ 2வது லெவல் போவோம். 24 ரிமைனிங்னு போட்டிருந்தது. இப்போ வெறும் 12 ஆகிட்டுங்க. அப்படின்னா எத்தனை பேர் தான்? 12 பேரா? எங்க 12 பேர் சுத்தாங்க. அடுத்து நம்ம என்ன கேம் விளாட்லான்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அந்த கேம் போடுவேன். உங்கள் டைட்டில் வச்சு போடுவேன். இதான் 2வது. தேனரா ரோலர் கோஸ்டர் மாதிரி இருக்குது. இங்கே நான் ரோலர் கோஸ்டரை காணும். எப்படி போகலாம்? இப்படி போகும். இதுதான் நல்லா இருக்குது பாதை. அம்மா வலிக்கிட்டு போகுது. ஜஸ்ட் மிஸ்ஸு விழுந்துருப்பேன். சரி இல்லை ஜம்ப் பண்ணுவோம். உள்ளே போயிடலாம். எப்படியாவது இது உள்ளே போயிடுவோம். நம்ம வலிக்கிட்டே போகலாங்க. இது நான் ஒரு கேம் விளாண்டுருக்கேன். அந்த கேம் நேம் தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாருமே ஆஃப்லைன் பிளேயர்ஸாக தான் இருப்பாங்க. அதில் வந்து கம்ப்யூட்டர் தான் விளாடும். நம்ம இதில் வந்து இப்படி போய் தாவி போய் ஃபஸ்ட்டு வரணும். ஃபஸ்ட்டு ப்ரைஸு செகண்ட் ப்ரைஸ்னு. அது என்ன கேம்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது ஒரு ஆஃப்லைன் கேமு. இதே மாதிரி தான் ரோலர் கோஸ்டர் மாதிரி அந்த இது என்னது இது என்னமோ சொல்லுவாங்களே. சரி அதெல்லாம் விடுங்க. சரிங்க, அப்படி அந்த கேம் தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நேராக நம்ம தாவி குரங்கு வித்தேனா காட்டி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் ரோலர் கோஸ்டரில் நடக்க ஆரம்பிச்சிட்டேங்க. சரி அப்பா செகண்டு தான் இந்த இதில். இவன் 4த்து, இவன் 5த்து, இவன் தான் 6த்து. சரி அடுத்து என்ன லெவல் கொடுப்பான்? மொத்தம் இப்போ 12 பேர் இருந்தோம். இப்போ வெறும் 6 பேர் தான் இருக்கோம். 6 பேர் செத்துதான்ல. இந்த கேமில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அது யாருன்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அதுக்குன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு சொல்லக்கூடாது. சரிங்க, அடுத்து என்ன லெவல் வரும்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எம்மாடி சொல்கிறக்குள்ளே போடுதான்ல அவன்ல. இது என்னங்க அனி ட்ராப்பா? நேமே வித்தியாசமாக இருக்குது. சரி ஸ்டார்ட் ஆகிட்டு நம்மளும் போவோம். இதுக்கு மேலே போகல. எங்கே தள்ளி விட்டான்னு பாருங்கள். மேலே இருந்தானே, நான் மேலே தான் இருந்தேன். அதுக்குள்ளே கீழே தள்ளி விட்டான்னு. சரி நம்ம நடப்போம். நடைப்பயிற்சி. திஜிக் வலிக்கிட்டு போயிடாத. கஷ்டப்பட்டு வந்திருக்குது எல்லா தூரம். ஜஸ்ட் மிஸ் அவன் வலிக்கிட்டு போயிருப்பாங்க.
எப்படியும் அவனை பிடிச்சாச்சு. அப்புறம் இந்த ஏரியாவில் 2 இது இருக்குங்க. எம்மாடி 2 இருக்குன்னு சொல்கிற கேப்பில் அங்கே எல்லாத்தையும் உடச்சிட்டான்லே. அந்த பயத்தில் டக்குனு கீரை வச்சிட்டேன். இந்தா 2 இருக்கா? அதேமாதிரி தான் அங்கேயும் இருந்துச்சே மரம். ரெட்டைல்ஸு. இது எப்படி லேண்ட்னே சொல்ல பார்த்தீங்களா? இந்த மாதிரி ரெட்டைல்ஸ் இருந்ததுன்னா அது உடைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் எந்த ஏரியாவில் நடக்கீங்களோ அந்த இதுனா டப்புன்னு உடைய ஆரம்பிச்சிடும். வலிக்கிறாங்க. நான் அந்த சைடு தாங்க போனேன். டே கேம்காரா என்ன சீட்டிங்டா. பாட்டிம்மாவை பாருங்கள் எந்த வயசில் இப்படி குதிக்காங்கன்னு. அந்த குதிச்சிட்டாங்களே கீழே. இன்னும் ஒரு 2 பேர் தான் இருக்காங்க. சாரி 3 பேர். 3 பேரில் யார் வருவா எனக்கு தெரில. யார் வருவான்? இன்னும் 2 பேர் தாங்க. ஃபைனல் ஸ்டேஜ். அவன் ஜெயிப்பான். எனக்கு இவன் தான் எனக்கு ஜெயிப்பான். இவன் தான். சரிங்க, இவன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எப்படி சொன்னேன்னா இவன் தான் ஜெயிப்பானே. நீங்கள் லைக்கும் பண்ணிட்டீங்களோ, அதனால தான் ஜெயிச்சானோ. சரிங்க, நம்ம அடுத்து என்ன கேம் போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட கமெண்டை நான் அப்படி என் ஸ்க்ரீனில் வைப்பேன். சரிங்க, அடுத்த என்ன கேம் விளாட்லாம்? நம்ம இவர் ரிவார்ட்னு போட்டு என்னமோ தந்தான்லே, என்ன தந்தான்னு தெரில. சரி, அடுத்த கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்த ரவுண்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம இதுதான் அடுத்த ரவுண்டு. என்ன தருவான்னு தெரில. உள்ள லோடிங் பண்ணிகிட்ருக்கு. இது என்னடா ஸ்னோ ஏரியாவா? ஐஸ் ஹைட்ஸ் ரேஸ் 2 ஃபினிட்ஸ் நம்ம போட்டிருக்கேன். 1 பிள்ளைங்க வழுக்குதுங்க. செமையாக வழுக்குது. டே வழுக்குதுடா. டே தள்ளுறான்ல உள்ளு வேற. நம்ம தான் லாஸ்ட்டா? தள்ளுதுங்க. இங்கே பாருங்க எப்படி தள்ளுதுன்னு. இதெல்லாம் நான் என்ன செய்ய? அங்கே ஒரு தள்ளுதான், இங்கே ஒருத்தன் தள்ளுதான். ஸ்னோ வேற இங்கே வலிக்கிட்டு தள்ளுது என்னைய. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. தப்பிச்சிட்டேன். ஏங்க என்றா இது என் மண்டையிலே அடிச்சிட்டாங்க. ஏங்க இவ்வளோ தள்ளி விடுதான் இல்லையே. அங்கே 3 பேர் போயிட்டான்ல. போ, இது வேறு இந்த ஏரியா சொதப்பு. கடுப்பத்துறான்னு இருக்கிறேன். எப்படியா இல்லை நான் தாண்டுறேன். ஒரு குதி ஜஸ்ட் மிஸ். தப்பிச்சிட்டேன். ஏங்க செமையாக வழுக்குதுங்க இங்கே. ரியலி நான் சொல்கிறேன், ரியலி ஜம்முன்னு வழுக்குது. நீங்களே பாருங்கள். இப்போ 1 சம்பவம் ஆகும். நான் தான் இங்கே ஃபஸ்ட்டு வந்தேன். அவன் என்னமோ ஹைட்டில் ஜம்ப் பண்ணி உள்ளே போயிட்டான். எலிமினேட் ஆகிட்டேன். நான் தாண்டா ஃபஸ்ட்டு வந்தேன். அவன் என்னமோ பண்ணாங்க. ரியலி நான் நல்ல என்னமோ ஒன்று பண்ணான். அதனால தான் அவன் வந்தான். சரி, நம்ம அடுத்த மேட்ச் போடுவோம். அடுத்த மேட்சாக நம்ம ஜெயிப்போம். இந்த மேட்ச் இவனாலேயே நம்ம தோத்தாச்சு. லீவு கொடுத்து எல்லாம் வந்துடுவோம். இந்த ஆட்டு என்ன ரிவார்டு கொடுத்துருக்கான். சரி, அதனால் விடுங்க. இந்த கேமை நீங்களும் டவுன்லோட் பண்ணி நம்ம ஃப்ரெண்டாகவே இல்லை விளாடலாம். ஆனால் நம்ம 2 பேர் நம்ம கேரக்டரா நல்லா தான் இருக்குது. இது ஃபயர் இன்ஜின். ஃபயர் இன்ஜின் சொல்ல பாருங்க. ஃபயர் இன்ஜின்ஸ்னால் அது என்னமோ ஒன்று. அவங்கன்னா ஒரு காஸ்டியூம் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்களா அதுங்க. அம்மா அதை எப்படி நான் வைக்கேன்? ஐயோ எப்படி வைக்கன்னு தெரிலங்க. இதுவுள்ள இருக்கா? இல்லை, எதுவுள்ள இருக்குது தெரிலங்க எனக்கு நிஜமா. நான் என்னங்க செய்யேன்? சரி, இதை கொடுத்து பார்ப்போம். எம்மாடி இதுன்றா அணகுண்டா பாம்பு. அவனை கடிச்சுதா? அவன் தான் அணகுண்டா பாம்பு கடிச்சானா? சரி, அது நம்மளுக்கு எதுக்கு? நம்ம காஸ்டியூம் எப்படி வைக்கன்னு பார்ப்போம். இந்தா இருக்குங்க. இதாங்க. சரி, ஓகே, வந்துடும் நினைக்கேன். வெளில அங்கே வந்திருக்கோம். வரமாட்டேங்குது. இல்லைங்க, திரும்பி உள்ளே போய் வச்சு பார்க்க. செலக்ட் கொடுக்கணும். சரி, ரன்னிங் மாஸ்டர் ஓடிக்கிறேன். 5 பேர் தான் இருக்கான், 8 பேர் தான் இருக்கான், 13 பேர், 17 கூடுது. ரொம்ப பேசி நின்றா போகுது. உள்ளே போக மாட்டேங்குது. எங்கே உள்ளே போக மாட்டேங்குது? நின்றுட்டுங்க. என்னடா இது? உள்ளே போ. லோடிங் போட்டேன். எப்பா போகுது. என்ன மேப் தருவான்? எதுங்க தருவான்? மொக்கையாக கொடுத்தில்ல, கடுப்பாயிருவேன். அதுக்குன்னு கஷ்டமாக கொடுத்துறாங்க. இல்லை ஏங்க என்னடா ஒன்றும் புரியல. லேஸ் 2 ஃபினிஷா? இந்தா எனக்கு முன்னாடி சின்ன வயசில் நான்டேன். சரி, இதில் போவோம். இல்லை ஒரு சாக்கெட் ஒன்றுங்க. இப்படியே நீங்கள் போகலாம். அந்த கிளேலாம் முங்கி எழுந்திரிச்சு போகிறதுக்கு.
அது ஒரு மாதிரி உங்களை ஸ்லோ ஆக்கி விட்டு வந்துக்கலே. இல்லைங்க இப்படி போய் இது மேலே தாவணும். இதெல்லாம் ஈஸி லெவலுங்க. இதெல்லாம் சப்பையாக நான் முடிச்சிடுவேன் தெரியுமாங்க. சப்பை இந்த லெவல்னால் ரொம்ப ரொம்ப சப்பைன்னா இந்த லெவலில் தாங்க நான் சொல்லுவேன். பாருங்க எல்லாம் ஈஸியாக இருக்குது. உள்ள தள்ளுது. ஸோ எப்படி போகணும்? இப்படி தான் நினைக்கிறேன். எல்லோரும் இப்படி தான் போகிறாங்க. ஏங்க சப்பை இல்லைங்க. ரொம்ப ஆட் லெவல். ஐயோ நம்ம சொன்னது நம்மளுக்கே ரிப்பீட் ஆகுதே. போகலாம் போயிடலாம். டே இதான் ஓவர்டா. நான் போயிட்டேங்க. ஆனாலும் அவன் கீழே தள்ளி விட்டான். என்ன பண்ண? நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதுலேயே 4 பேர் உள்ள போயிட்டாள். நான் அப்படியே போயிட வேண்டியது. எப்படியும் அவள் தான். இங்கே பாருங்கள் நான் எப்படி போய் என்னைக்கு ஜெயிக்க. இது வேற அடுத்து. ஸோ அங்கே போனால் அது பூட்டுது. இதுக்கு மேலே நான் கடுப்பாயிட்டேன். ஏப்பா நம்ம உள்ளே போயிடலாங்க. அப்பா ஜெயிச்சிட்டேன். என்ன ஒரு பயம் புத்திராள் நம்மளுக்கே. மறக்காமல் லைக் பண்ணாங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஷேர் பண்ணாங்க ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் அடுத்து என்ன கேம் போகலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டுங்க. ஜஸ்ட் மிஸ்ஸில் நான் தப்பிச்சேன். உள்ளே போக ஆரம்பிச்சிட்டு இது என்னடா மேப்பு? எஸ்ஆர் நோவா அந்த மாதிரி இருக்குது. டெய்ல் ஃபாலோ. என்னடா ஒன்றுமே புரியாத மேப்பாக கொடுக்காங்களே. எப்படி? பச்சை லைட் வரலன்னா நம்ம போனோம். ரெட்டுன்னு வந்தால் அதில் அவுட்டு. அந்தா தள்ளிட்டானிய இவன் பேச்சை கேட்டு இவனை பார்த்து நம்பி பின்னாடியே போனாங்க பார்த்தீங்களாங்க. அதாங்க என் தப்பு. நாங்கள் 2 பேரும் அவுட்டா? சரிங்க இதோட இந்த வீடியோ முடிக்கேன். பாய். இன்னும் நம்ம சேனல் லைக் பண்ணாங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள். சரி லைக் பண்ணாங்க லைக் பண்ணிவிட்டு போங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னமா கமெண்ட் பண்ணிட்டு போங்க அடுத்து என்ன கேம் ப்ளே போடலான்னு. பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.